ஐடிசியோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க்ல வச்சுருங்க. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப்பை எடுத்துக்கோங்க. ஐடிசியோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க்ல வச்சுருங்க. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப்பை எடுத்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் ப்ரோ போன வீடியோ சூப்பராக புரிஞ்சுது, இந்த வீடியோ அதே மாதிரி கொஞ்சம் ஐடிசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டார். அவருக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடிசியில் என்னென்ன ஃபால் நடந்தது அப்படின்றது பார்த்துடலாம். அப்படி பார்த்தா தான் அது எப்படி ரிக்வயர் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 2014 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் டேக்ஸ் ஏற்றிருக்காங்க. டேக்ஸ் ஏற்றும் போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதோட என்டையர் டேட்டா தான் இது. ஸோ இது வந்து தியரட்டிக்கலாக ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ லைக் ஃபுல் ரூட் மேப் நான் இங்கே வச்சுருக்கேன். வேணும்னா நீங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஐடிசியோட டெக்னிக்கல் பிக்சர் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன் டோட்டலாக. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீக்லி சார்ட் அப்படின்றத எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட் படி இந்த தியரட்டிக்கலோட நம்ம கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 2012 to 2015 விச் மீன்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் பாருங்களேன் கிட்டத்தட்ட 300%. ஓகேங்களா? ஸோ ஐடிசி ஸ்டாக் வந்து 300%ன்றது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா நல்லா இவங்களுக்கு ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் வந்ததால் கவர்மெண்ட் சைட்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக்ஸ் அப்படின்றத ஏற்றிருக்காங்க. ஸோ அதை தான் டேட்டா வந்து இங்கே சொல்லுது. ஓகேங்களா? ஸோ 2017 to 2019 2012 to 2017 இந்த பீரியட்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக்ஸ் அப்படின்ற ஐக்கை வந்து ஏற்றிருக்காங்க. எப்போனா 2025 எப்படி ஏற்றிருக்காங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட்டில் சொன்னது தான் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுதான். ஸோ அப்போ ஏற்றும் போது 34% வந்து அதோட ஃபால் டவுன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 76% வந்து பூம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஸ்லைட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தெரியும். இப்போ அகெயின் அதே மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். ஸோ நல்லா ஃபால் ஆனது இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு புல் ரன் எடுத்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200% அப்படின்றது ஒரு புல் ரன் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ வந்து 40% அப்படின்றது ஷேரோட ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து புல் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக புல் ரன் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடிசியோட ஃபண்டமெண்டல் அனலைஸை பார்த்துடலாம். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா 80% அவங்க தான் வந்து மோனோபோலி எதுலன்னா டொபாக்கோ அண்ட் சிகரெட் பிஸ்னஸில். ஓகேங்களா? ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பாருங்களேன் தலை சுற்றுதா. ஸோ எவ்வளோ நம்பர் பாருங்களேன் ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக வந்து கீழே விழாது. அப்படியே விழுந்தாலுமே இவங்க மல்டிப்புள் வெஞ்சாரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஸ்டாக் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே விழாது. சப்போஸ் விழுந்தாலுமே உடனே வந்து பில் பேக் ஆகும். ஏன்னா இவங்க வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்கன்னா 1910. ஓகேங்களா? ஸோ இந்தியன் சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 100 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனி வந்து அதோட ஜேர்னின்றது மேற்கொண்டு போயிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ 1910 2010 100 இயர்ஸ் ஜேர்னி அப்படின்னும் போது லாங் டேர்ம் போகும்போது ஐடிசியை தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கம்பெனி அந்த அளவுக்கு நிறைய வெஞ்சாரில் அவங்களோட பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.